உலகத்தில் நமக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு பல்வேறு விதமான செல்ல பெயர்களை வைத்து அவர்களை அழைத்து அவர்களை அள்ளி அணைத்து மகிழ்ச்சியோடு கொஞ்சி குழாவுகிறோம். ஆனால் அரசிதழில் ஒரே ஒரு பெயரை மாத்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். பல்வேறு விதமான பெயர்களை நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தேவன் அருளிய கிருபைகளை எண்ணி தேவனுக்கு பல்வேறு விதமான பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்கள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகாரும், ஜபத்தை கேட்கிறவரே என்று தாவீதும் பெயரிட்டு தேவனை மகிமைப்படுத்தினர். அவ்வாறே ஆபிரகாம் யெகோவாயிரே என்று பெயரிட்டார். அதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று பொருள்படுமாம். தனது புத்திரனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை தகன பலியிட வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாய் மோரியா தேசத்து மலைகளின் ஒன்றின் மேல் பலி செலுத்த வேலைக்காரர்களுடன் சென்ற சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. என்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலி செலுத்த தயாராகிறார். ஆனால் ஆபிரகாமின் விசுவாசத்தை அறிந்த ஆண்டவர், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனை எனக்காக ஒப்பு கொடுத்ததால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறி அங்கே ஆண்டவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஆட்டினை பலி செலுத்தி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசித்தார். நமது தேவன் அனைவரது இருதயத்தையும் பார்க்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கைகளையும் செயல்களையும் கவனிக்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துகிற நல்ல ஆண்டவர் அவர். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர் அல்லவா? இந்த அருமையான ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 முதல் 24 வசனங்களை தியானித்து நிதானமாய் நீங்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 22:14 எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவாயிரே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலையை மாற்றி சரிப்படுத்தி நம்மை சீர்படுத்தி சகலத்தையும் புதிதாக்க வல்லவர் அவர். ஆமேன்.